எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி ஏன் எப்போ பாரு எருமச்சாணி மூஞ்சில் அப்புன மாதிரியே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கும்பா குட்டி வேலை பண்ணியிருக்கான். ஒரு நண்பர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் நம்ம மார்க்கெட்டில் வந்து எப்படி வேலை பார்த்துருக்காங்கன்னு. ப்ரீ மார்க்கெட்டில் 500 பாயிண்ட் ப்ளஸ்ன்னு காமிச்சானு, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனப்போ வெறும் 200 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் மத்தியானம் எடுத்து பார்த்தா வெறும் 62 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, க்ளோசிங்கில் பார்த்தா வெறும் 19 பாயிண்ட் தான் ப்ளஸ்ஸு. இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? ஸோ இந்த நிஃப்டி என்பது ஒரு புல்தடிக்கு பைல்வான் என்பது ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க நிரூபணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் நாளைக்கு வேற ஃப்ரைடே, அதை ஏன் தியாகு ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க. சமீப காலத்தில் பல வெள்ளிக்கிழமைகள் கும்பாக்குட்டி வெள்ளிக்கிழமையாக தான் முடிஞ்சிருக்கு. இனி நாளைக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்ன அப்படின்ற மாதிரி பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் நினைப்பீங்க ஏதாவது ஹாலிடே இது வருமா, ஏதாவது ஓணம் அது இதுன்னு என்னத்தையாவது ஒன்று லீவ் விடுவாங்கன்னா ஒரு வெங்காயம் கிடையாது. நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் லீவே கிடையாது. இனி ஸ்ட்ரெயிட்டாக அக்டோபர் மாதம் தான் லீவு. ஆனால் அங்கே 3 நாள் லீவு. நண்பர்களே, அரசியல் என்பது ஒரு சாக்கடை. அந்த அரசியல் பற்றி பேசினோம்னாவே அது சாக்கடை நாத்தம் தான் வீசு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி பேசும்போது குறிப்பிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு விஷயம், அது ப்ளஸ்ஸோ மைனஸோ, அது எதாக இருந்தாலும் நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரொம்ப ரேராக தான் ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட நியூஸ் வரும். பட் அதையும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் பேசுகிறோம். ஆனால் ஒரு மெச்சூரிட்டி லெவல் நான் பார்த்த வரைக்கும், நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எப்படின்னா, இப்போ ஒரு 10 விஷயத்தை பேசுகிறோம்னு வச்சிங்களேன், இந்த பா என்று அழைக்கக்கூடிய கட்சி செஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தை 10 விஷயம் நல்ல விஷயம் பேசுகிறோன்னா, அதை 100 பேர் வந்து அது எதுக்கு பேசுகிற அப்படின்ற மாதிரி ஒரு ரேஷியோவில் பேசுகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் பெருசாக இல்லை, ஒரு 4-5 பேர் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. பட் அது ஒரு அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி லெவல் எனக்கு இருக்குது. ஸோ அந்த டாபிக் பற்றி பேசும்போது மட்டும் ஏதாவது ஒன்று பேசுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கண்டுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அது அந்த சப்ஜெக்டே ஒரு சாக்கடையான சப்ஜெக்ட். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, இந்த பா அப்படின்ற அழைக்கக்கூடிய கட்சி ஏதாவது ஒரு 10 நல்லது செஞ்சதை பற்றி பேசணும்னா 100 பேர் அதை பற்றி எதிராக பேசுகிறாங்க. அது என்ன மெச்சூரிட்டி லெவல்னு தெரில. இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் நல்லது பண்ணுறது ஏதாவது ஒன்று நம்ம ஒரு 10 விஷயத்தை பேசுகிறோம்னா அது பெரும்பாலும் ஒருத்தர் கூட எதுக்கிறது இல்லை. அதாவது அது அவர் நல்லது பண்ணால் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கு. அதை போய் யார் அப்போ இதில் யாருக்கு அதிகமான மெச்சூரிட்டி லெவல் இருக்குது அப்படின்றது எனக்கு ரொம்பவுமே டவுட்டாகவே இருக்குது. எப்படியோ இந்த நிஃப்டி புல் தடிக்கு பயில்வான் இன்னைக்கு பண்ண வேலைக்கு கண்டிப்பாக எதிர்கட்சிகள் கைதொட்டி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் என்பது அந்த கரடிகள் தான். ஸோ இப்படியாக இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் என்ற மிக முக்கியமான தகவலுக்கு மார்க்கெட் மேலே ஏறி கடைசியில் மார்க்கெட் ஹையில் நிற்க முடியாமல் கீழே விழுந்துடுச்சு. இதில் மிக மிக முக்கியமான தகவல் என்னென்ன நண்பர்களே, நம்மளுடைய மார்க்கெட் மேலே போக விடாமல் செல்லிங் பண்ணி கொண்டு இருக்கிறது எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து கண்ணா அப்படின்னு வித்துட்டு இருக்காங்க. ஜூலை மாதத்தில் ஒரு 47,000 கோடி, ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 46,000 கோடின்னு இந்த பக்கம் இவங்க கண்ணா பின்னான்னு வித்துக்கிட்டு இருக்காங்க. டிஐஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்ணா பின்னான்னு வாங்கிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு இடையில தான் நம்ம வியாபாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒன்று மிக முக்கியமான தகவல், கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் பெரிய ஆளாக இருந்த எஃப்ஐஐஸ் அதை விட்டு டிஐ சைடு வந்துட்டு இருக்காங்க செகண்டரி மார்க்கெட்டில். இதுவே நீங்கள் பிரைமரி மார்க்கெட் அல்லது பிரைவேட் ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே எஃப்ஐஐஸ் அங்கே கொண்டே பணத்தை போட்டுறாங்க. ஒரு 10 ரூபா 20 ரூபா இருக்கையிலே ஷேர்களை வாங்கிட வேண்டியது கண்ணா பின்னான்னு. அது வந்து ஐபிஓவாக வரும்பொழுது அதில் நிறைய ஆஃபர் ஃபார் சேல்னு அதில் வித்துற வேண்டியது. அதையும் தாண்டி செகண்டரி மார்க்கெட்டில் வந்தும் வித்துற வேண்டியது. ஸோ நிறைய பேர்த்துக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னையே இவங்க பணமே போட மாட்டேன்றானு மார்க்கெட்டில், ஆனால் ஒவ்வொரு மாதம் 50,000 கோடி 1 லட்சம் கோடி விற்கிறான்னா அதுக்கு இதுதான் காரணம். அவன் போய் வெறும் சல்லிஸாக பிரைவேட் ஈக்விட்டி, அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற டீம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை போய் இப்போயே வாங்கி வச்சுக்க வேண்டியது. அப்புறம் அது ஷேர் மார்க்கெட்டுக்கு எப்போ வருதோ அது 20 வருஷம் 15 வருஷம் அது அத்தனை வருஷம் ஆகும்னு வச்சுக்கிங்களேன், அப்போ போய் விற்று விட்டுற வேண்டியது. ஸோ எது எப்படியோ இப்போதைக்கு நம்ம ஆளுங்க பல லட்சம் கோடி பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்காங்க செகண்டரி மார்க்கெட்டில். இப்படி நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு செகண்டரி மார்க்கெட்டில் கொண்டு வந்து பணத்தை கொட்டுறதுக்கு பதுவாக
பிரைவேட் ஈக்விட்டியில் போய் கொட்டலாம். ஆனால் அங்கே போய் மாம மச்சான் நீ வேற ஏதாவது பங்குகளை வாங்கிட்டா அது செபிக்கு இதை விட பெரிய தலைவலி ஆகிடும். நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னைக்கு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய நியூஸ் என்னன்னா, எந்த செக்டருக்கு வரவேற்பு இன்னைக்கு இருக்கு, எந்த செக்டருக்கு வரவேற்பு இல்லை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜிஎஸ்டியில் முழுக்க அதிகமாக டொமஸ்டிக் கம்பெனிகள் பெரிய அளவில் எடுபடுமோ எதிர்காலத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பில் நம்ம மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு, எந்த செக்டரை தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ ஆட்டோ துறையில் ஓரளவுக்கு ஓகே, சந்தோஷம். இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டினால ஆட்டோ துறைகள் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இன்றைய மார்க்கெட்டில் வந்திருக்கு. அதுபோக வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய அந்த ஃபைனான்ஷியல் ரிலேட்டடான செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகளுக்கும் ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி ரொம்ப நாளாக ஏமாத்திக்கிட்டு பெருசாக வருமானமே பண்ணி கொடுக்காம இருந்த எஃப்எம்சிஜி செக்டர், அதுவுக்குமே இப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை ஏதாவது எதிர்காலத்தில் நடக்குமா? ஐடிசி போன்ற பங்குகள்லாம் பெருசாக ஏறாமல் நஷ்டம் பண்ணி வச்சிருக்கே பல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அதெல்லாம் ஏதாவது ரிவர்சல் போடுமா அப்படின்ற மாதிரி பலரும் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த ஜிஎஸ்டி தகவலை வச்சுக்கிட்டு. நாளைக்கு வேற ஃப்ரைடே, ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம புல் தடிக்கு பயில்வான் கரடிகள்கிட்ட போய் சரண்டர் ஆயிடுவான், நம்ம மானத்தை வாங்குவான் கரடிகள்கிட்ட. இனி நாளைக்கு ஃப்ரைடே வேற, சமீபத்தில் எல்லா ஃப்ரைடேவும் கும்பா குட்டியாக இருக்குது. இந்த முறை என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ நெகட்டிவாகவே இருக்கே, வேற பாசிட்டிவ் நியூஸே இல்லைன்னா, பாசிட்டிவ் நியூஸே இல்லை, ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் பாசிட்டிவாக திரும்பினா தானே பாசிட்டிவ் ஆகும். ஸோ அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு இடையில இந்த 2025 அக்டோபரோ அல்லது நவம்பரோ அல்லது டிசம்பருக்குள்ள ஏதோ ஒரு உடன்படிக்கை, ஒரு நம்ம இந்தியா சார்பில் கொஞ்சம் வரியை குறைச்சிக்கிட்டோம் பல கமாடிட்டிஸ்க்கு, அதனால் அமெரிக்காவும் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கிற அந்த 25% பெனால்ட்டி எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டீல் வந்தாலோ, அல்லது யூரோப்பியன் யூனியனோடையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கிலாண்டோட சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுட்டோம். யூரோப்பியன் யூனியன் கூடயும் ஏதாவது ஒரு டீலை போட்டுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த ரெண்டு நம்மளுக்கு பாசிட்டிவ். ஸோ இந்த ரெண்டு நியூஸ் இல்லைனாலும் தற்போதைக்கு ஃபெஸ்டிவல் சீசன் ரிலேட்டடான பாசிட்டிவிட்டி மேபி கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகலாம். தீபாவளிக்கு இன்னும் சில வாரங்கள் இருக்கிறது. அதில் பாருங்க, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் புலம்பிக்கிட்டு இருக்கார். அதாவது முதல்ல அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, டாடா மோட்டர் 1200 கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கே அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்களா, நான் 700 ரூபாய்க்கு தானே எடுத்திருந்தேன், அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி சாவகாசமாக கோந்துட்டு இருந்தாப்ல. ஆனால் இன்னைக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாடா மோட்டர் 700 ரூபாய்க்கும் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 688. பாவம் மனுஷன் கடுப்பில் இருக்கார். ஏன் அவர் கடுப்பில் இருக்காருன்னா, இந்த எம்என்டம் டாடா மோட்டரோடவும் சேல்ஸில் கொஞ்சம் கீழே இருந்தது தான் இந்த எம்என்டம். ஆனால் இந்த எம்என்டம் கடந்த ஒரு வருஷம் ஆகட்டும் அதனுடைய லைஃப் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இருக்கிறதுலே வாழ்நாளில் உச்சத்தில் இருக்கு. அவங்க இப்பவே சந்தோஷமா இருக்காங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு லாங் டேர்ம்ல சந்தோஷமா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அவங்க இப்பவே எம்என்டம் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஜிஎஸ்டினால இந்த கம்பெனிக்கு எம்என்டம்க்கெல்லாம் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்குன்னு சொல்லி அதை பிடிச்சி இன்னைக்கு 6% ஏற்றி வச்சிருக்காங்க. இந்த டாடா மோட்டர் ஒரு 2% ஏற்றி வச்சிருக்க கூடாதா? அதுவும் 4 சக்கரத்தில் தான் ஓடுது, இதுவும் 4 சக்கரம், அதுவும் ரெண்டுமே 4 வீலரில் தான் 2 பேர் இருக்காங்க. ஆனால் இந்த டாடா மோட்டரை இன்னைக்கு 4 ரூபா இறக்கி வச்சிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பாவம் அந்த நண்பர் ரொம்ப நொந்து போயிட்டாப்புல. இதில் இன்னொரு மிக முக்கியமான தகவல், இன்னைக்கு ஐநாக்ஸ் கிரீன் அப்படின்ற ஒரு பங்கு இந்த 2025 மட்டும் கிட்டத்தட்ட 40% இறங்கி ஒரு 70% ஏறி, அப்புறம் மறுபடியும் ஒரு 20% கீழே விழுந்து, மறுபடியும் 20% ஏறி, மறுபடியும் 20% ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜி. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு டிவிடெண்டும் எதுவும் கொடுக்கல, ஆனால் கடன் என்பது ரொம்ப கம்மியான பங்கு. சமீபத்தில் ஜூன் குவார்ட்டர்ல அவன் வெளியிட்டு இருக்கக்கூடிய ரிசல்ட் என்பது 22 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஸோ இந்த பங்குல, இந்த ஐநாக்ஸ் கிரீன்ல இப்படி ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்கு தற்போதைக்கு 3 மாச லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கீல ஒரு தகவல், அவங்க கம்பெனியை பத்தி ஒரு பிசினஸ் அப்டேட் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 4 மாதம் இந்த வருஷத்தில் பாக்கி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த ஐநாக்ஸ் கிரீன் அப்படின்ற பங்கு ஏதாவது ரொம்பவுமே வேகமாக கீழே சரிவடைஞ்சு சீப்பான விலைக்கு வருமா, அல்லது தன்னுடைய பழைய ஹையை மறுபடி திரும்பி எட்டி பிடிக்குமா என்ன அப்படின்றது தெரியாமல் தற்போதைக்கு ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜின்னு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த கம்பெனியினுடைய ஒரு பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றது சமீபத்தில் வந்திருக்கு.
ஆஹா நண்பர்களே, இப்போ வரைக்கும் நம்ம ரூட்டு கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு இந்திய பொருளாதாரத்தை பல வகையில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அந்த வகையில் இந்தியாவுடைய டோல்கேட் கலெக்ஷன் என்பது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணியில் கொஞ்சம் ஹையஸ்டாக தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. போன வருஷம் ஆகஸ்ட்டுக்கு இந்த வருஷம் ஆகஸ்ட்டுக்கும். ஆனால் இனிமேல் தான் கண்ணா கிளைமேக்ஸே இருக்குது அப்படின்ற மாதிரி அமெரிக்காவுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம 25% அடிஷ்னல் வரி கட்டுறதுனால அது எப்படி பாதிக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ திருப்பூர் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்களேன், சும்மா வண்டியை தூக்கிட்டு சுற்றுவாங்க. யார் நம்ம இந்த குவாலிட்டி செக் பண்ணுறவங்க, இந்த மெர்ச்சன்டைசர்ஸு, டையிங்கு அப்படி இப்படின்னு சும்மா வண்டியை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே லோக்கலில் பல இடங்களில் வந்து டெலிவரி பண்ணும், போர்ட்டுக்கு கொண்டு போய் கூட்ஸை டெலிவரி பண்ணும், கோயம்புத்தூர் சைடு போயிட்டு வரணும். நாங்கள்லாம் அநியாயத்துக்கு டோல்கேட் கட்டிக்கிட்டு இருக்குங்க. வெறும் 40 கிலோமீட்டர் கூட வராதுங்க இங்கே அவனாசி சைட்லேருந்து போனோம்னா. ஆனால் இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் டோல்கேட் நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் டு திருப்பூருக்கு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் அமெரிக்காவுடைய டேரிஃப் என்பது பாதிப்பை ஏற்படுத்தியதா இல்லையா அப்படின்றது இந்த டோல்கேட் கலெக்ஷன் அடுத்தடுத்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வரும்பொழுது தெரிஞ்சுக்கிடும். இப்போதைக்கு நம்ம வண்டி நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாக்களும் தற்போதைய இந்திய பொருளாதாரத்துக்கு சுணக்கம் இல்லாமல் தான் வந்திருக்கு. அட பாவமே, மார்க்கெட்டே எனக்கு எதிராக இருக்கே, கவர்மெண்ட்டே வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தது அது எனக்கு எதிராக இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த ஐஎக்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இதுவும் இந்த 2025 மிகவும் வாலட்டிலிட்டியான பங்கு. பல்வேறு செய்திகளால், பல்வேறு செய்திகளில் ஒரே செய்தி தான், அந்த செய்தியவே வச்சு திரும்ப திரும்ப ஏறி இறங்கி கொண்டிருந்த பங்கு தற்போதைக்கு அடிவாரத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இங்கே பாரு நீ ஒன்றா இந்த 50 days மூவிங் ஆவரேஜை வந்து டச் பண்ணு, இல்லைன்னா 2 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணு. அது இங்கேருந்து கிட்டத்தட்ட 20 ரூபா 30 ரூபா தள்ளி இருக்குது. ஒன்றா அதை வந்து பண்ணு, இல்லையா இன்னும் கொஞ்சம் சீப்பாகி ஒரு 100 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் போ. ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி என்பதை காமிச்சுக்கிட்டீங்க பாருங்க. 200 ரூபா எங்கே, 125 ரூபா எங்கே, இவ்வளவு பெரிய வாலட்டிலிட்டியை நீ ஒரே நாளில் காமிச்சுக்கிட்டு 2 மாதமாக சும்மா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ செப்டம்பர் மாதத்துக்குள்ளே ஒன்றா பெரிய லெவலில் மேலே வா, இல்லையா பெரிய லெவலில் 100 ரூபா அந்த மாதிரி கீழே இறங்கி வா. இதே நீ செப்டம்பர் மாதத்தில் நீ பண்ணு, அப்போ தான் எங்களுக்கு சந்தோஷம் வரும். இல்லைன்னா நாங்கள் சும்மா இப்படியே எப்போ பாரு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், நீ 142லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்பாக இருக்காங்க இந்த ஐஎக்ஸ். ஆனால் அவங்களுக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் சம்பந்தமாக எந்த விதமான தகவலும் வரல. ஆனால் அந்த பங்கினுடைய பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஆட்டோ துறை ஆகட்டும் அல்லது இந்த மற்ற நிறைய துறைகள் ஆகட்டும் மாதம் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. அதுவே ஒரு ஷேர் ப்ரைஸ்களுக்கு ஒரு ட்ரிகர் தான். சில பங்குகளெல்லாம் வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க அவன் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் வெளியிடுறதோட சரி, அதுக்கப்புறம் அவனை பற்றி ஒரு நியூஸும் இருக்காது. ஸோ இது ஆகஸ்ட் மந்தினுடைய மார்க்கெட் அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நாங்கள் 18.9% எங்களுடைய சேல்ஸ், எங்களுடைய ட்ரேடட் வால்யூம் என்பது இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அச்சீவ்மெண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இப்போ 2 சிமெண்ட் ஷேர்களை பற்றி பேச போகிறோம். ஒன்று மங்களம் சிமெண்ட் அப்படின்னு ஒரு பங்கு, இன்னொன்று ஏசிசி லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த மங்களம் சிமெண்ட் சமீபத்தில் 52 வீக் லோ பக்கத்தில் வந்து விழுந்தது. அப்படி வந்து விழுந்த பிறகு, தன்னுடைய 52 வீக் லோ வந்து விழுந்த பிறகு போய் 200 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட 15% பக்கம் தன்னுடைய லோ ப்ரைஸ்லேருந்து 52 வீக் லோ ஆகட்டும் அல்லது 1 month லோ என்பதாகட்டும் அல்லது 6 month லோ, எப்படி பார்த்தாலும் அந்த ஒரே லோ தான். ஸோ அங்கிருந்து மேலோக்கி 15% ஏறிட்டான். ஆனால் இந்த ஏசிசி என்பது வெறும் 4-5% மட்டும்தான் தன்னுடைய லோலிருந்து ஏறி இருக்கான். ஆனால் அவனும் 200 days மூவிங் ஆவரேஜ் வந்து தொட்டோம்னா ஒரு கௌரவமான ஒரு ஏற்றமாக இருக்கும். ஆனால் பண்ண மாட்டேங்குது இந்த ஏசிசி. ஆனால் இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மங்களம் சிமெண்ட் வெறும் 0.19% டிவிடெண்ட், ஆனால் இவன் 0.4 டிவிடெண்ட் பர்சன்டேஜ். கடன் இல்லாத கம்பெனி தான் இந்த ஏசிசி லிமிடெட் அப்படின்றது. ஆனால் இந்த மங்களம் சிமெண்ட் லிமிடெட் என்பது 0.74 அவனுடைய டெட் ஈக்விட்டி அப்படின்றது இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மங்களம் சிமெண்டோட குவார்டர்லி ரிசல்ட் எல்லாம் பார்த்தா, டேய் நீங்கெல்லாம் ரொம்ப ஓவரா போறீங்கடா அப்படின்ற மாதிரி வெறும் 32 கோடி தான் அது பண்ணியிருக்கக்கூடிய லாபம். ஆனால் அவன் 52 வீக் லோல இருந்து 200 days மூவிங் ஆவரேஜ் 15% ஏறி இருக்கான்.
இந்த ஏசிசி அப்படின்ற பங்குனுடைய ஒரு குவார்டர்லி ரிசல்ட் என்பது 375 கோடி இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியிட்டது. ஆனால் பாவம் இந்த ஏசிசினால் ஏற முடியாமல் இன்னும் படுத்த படுக்கையாக இருக்குது. என்னைக்கு ஏற போகிறான்னு தெரியல. இந்த சமயத்தில் நீங்கள் மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசு அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சும்மா என்னதான் ஒரு எருமகடா மாதிரி அப்படியே இருந்தால் அது ஷேர் மார்க்கெட்டுக்கு பிடிக்காது. சும்மா சில்வண்டு மாதிரி பறக்கணும். 1 கோடி 2 கோடி 4 கோடி 6 கோடி 8 கோடின்னு அதனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth என்பது வளர்ச்சி பாதையில் இருக்கணும். ஸோ இந்த மங்களம் சிமெண்ட் 3 கோடி 8 கோடி 17 கோடி 32 கோடி அப்படின்னு கடந்த 4 குவார்ட்டர்லாம் காமிச்ச ஒரே மரியாதைக்காக தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்க சமீபத்தினுடைய 52 வீக் லோவில் இருந்து ஒரு 15% கௌரவமாக ஏற்றி விட்டானுங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுது. ஆடாடா ஃபெஸ்டிவல் சீசன் வேற ஸ்டார்ட் ஆகுது. இந்த கல்யாண் ஜுவல்லரி தம்பியை பற்றி இன்றைக்கும் பேசித்தான் ஆக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு முடிவு சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிகர் பாயிண்டில் வந்து உட்காந்துட்டு மேலேயும் அதிகமான பொட்டன்ஷியல் அல்லது கீழேயும் பொட்டன்ஷியல் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. அவன் எதுவுமே பண்ணாத வரைக்கும் அவனை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கணும். நீ என்ன பண்ணுறது? ஒன்னா ஒரு தென்றல் காற்றா மாறி பறந்து வா, சந்தோஷப்படுத்து. இல்லையா ஒரு சூறாவளி காற்றா மாறி பொத்துன்னு கீழே விழுது. கிட்டத்தட்ட மேலே 150 ரூபா கீழே ஒரு 150 ரூபாய்ன்னு 150 பாயிண்ட் மாற்றங்கள் இருக்கும் பொழுது நீ தென்றல் காற்றாவும் மாற்ற மாட்டேங்கிற, சூறாவளி காற்றாவும் மாறினா என்ன பிரயோஜனம்? நல்ல ஒரு அழகான பொண்ணு, நம்மளும் சுற்றி சுற்றி ஜாதகம் கொடுக்குறாங்க. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இந்தாங்க ஏன் ஜாதகம், இந்தாங்க உன் ஜாதகம்னு எல்லாரும் ஜாதகம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் போங்களா அப்படின்னு சொல்லி உட்காந்தா எவ்வளவு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கல்யாண் ஜுவல்லரி. ஒன்றா உனக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது நீ மேலே 150 ரூபா தள்ளி இருந்த. அதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது 150 ரூபா கீழே இருந்த. இப்போ நீ சென்டர் பாயிண்டில் இருக்க. ஆனால் எந்த பக்கமே நீ ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறீன்னு என்ன பண்ணுறது? ஒரு உதாரணத்துக்கு இந்த நியூலாண்ட் லேப்னு ஒருத்தன் இப்படி தான் என்ன பண்ணால், அவன் ஒரு பெரிய லாங் கேண்டில் என்பது இந்த கல்யாண் ஜுவல்லரி மாதிரியே இவன் மேலே போட்டிருக்கான், அவன் கும்பா குட்டி கீழே போட்டிருக்கான். வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இந்த லாங் கேண்டில் க்ரீனில் முடிஞ்சிருக்கு, அந்த லாங் கேண்டில் ரெட்டில் முடிஞ்சிருக்கு. ஆனாலும் என்ன பண்ணுனான் இவன் அப்படின்ற மாதிரி இந்த நியூலாண்ட் லேபு அந்த லாங் கேண்டில் போட்டு ஒன்றும் பெருசாக செலுசெலுப்பே இல்லை. அது ஒரு கும்பா குட்டியாகவே சில மாதங்கள் கழித்து கீழே விழுந்துட்டான். ஆனால் சில மாதங்கள் கழித்து அப்புறம் ஏறி வந்திருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். ஒரு குறிப்பிட்ட டேர்னிங் பாயிண்டில் வந்து விழுந்துட்டு ஒரு மாதம் 2 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்போது அவனை ஏதோ ஒரு வேலையை பண்ணியிருக்கான். மேலேயோ கீழேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்ல. அந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணுனா தானே தம்பி அப்படின்ற மாதிரி இந்த கல்யாண் ஜுவல்லரி பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. நன்றி, வணக்கம்.